விடுதலை படம் வாத்தியார் அதாவது பெருமாள் அப்படின்ற ஒரு கேரக்டரை மையப்படுத்தி தான் இந்த படம் ஃபுல்லாவே கதை பார்த்தீங்கன்னா நகர்ந்திருக்கும். அந்த படத்துல வந்த காட்சிகளா இருக்கட்டும், அந்த படத்துல மையமான ஒரு கேரக்டரான பெருமாள் அந்த கேரக்டரா இருக்கட்டும், இது ரெண்டுமே உண்மையாலுமே இருக்கு. அந்த காட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டிலையும் உண்மையாலுமே நடந்து இருக்கு. இந்த வாத்தியார் இந்த பெருமாள் என்றவர் கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதை பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் இது மாதிரியான தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம இந்த சேனலில் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம். விடுதலை படம் ஜெயமோகன் அவர்களோட துணைவன் சிறுகதையை தழுவிதான் எடுக்கப்பட்ட படம் விடுதலை படம். அதே சமயம் விடுதலை படத்துல காமிக்கப்பட்ட சில காட்சிகள் ஒரு சமூகத்தை சார்ந்த மக்களை போலீஸ் அவங்களோட அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படிலாம் அவங்கள கொடுமை பண்றாங்க, வன்முறையெல்லாம் எப்படிலாம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில காட்சிகள் எல்லாமே அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே பாலமுருகன் அவர்கள் எழுதின சோழகர் தொட்டி அப்படின்ற ஒரு புத்தகத்தோட ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. என்னன்னா, தமிழ்நாடு கர்நாடகா இந்த எல்லை பகுதியில் வாழற மக்களை தான் சோழகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த இடத்துக்கான பேரை தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே சமயம் அந்த ஒரு புத்தகத்துல வீரப்பன் அவர்களை பத்தியும் சில விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா, அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவர்களுக்கு தங்க இடமும் அதே சமயம் உணவு இதெல்லாமும் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. இதனால அங்க இருக்க பெண்கள் குழந்தைகள் இவங்களை எல்லாரையுமே கைது பண்ணி இரவலா வச்சிருந்து கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்துல பேசப்பட்டு இருக்கு. வீரப்பன் அவர்களை பிடிக்கிறதுக்காக அங்க இருக்க மக்களை ரொம்ப கொடுமை பண்ணியிருக்காங்க. இதையும் அந்த புத்தகத்துல பேசப்பட்டு இருக்கு. படத்துல முக்கியமான கேரக்டரான பெருமாள் வாத்தியார் அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாட்டுல கலிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்திருக்காரு. அந்த கதையும் இந்த கதையும் ரெண்டுமே ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கு. இவரு 1924 மார்ச் 4 கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா இவரு பிறக்கிறாரு. இவரு தமிழ் தேசியவாதியாகவோ பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இருக்காரு. மயிலத்துல இருக்க சிவஞான பயிலகம் மடத்தினரால் நடத்தப்பட்ட ஒரு கல்லூரியில இவரு அவரோட கல்லூரி கல்விய கற்க தொடங்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவரு பெரியார் மீது உள்ள அந்த ஒரு ஈர்ப்பால என்ன ஆகுதுன்னா பெரியார் சுயமரியாதை அப்படின்ற ஒரு இயக்கத்துல தன்னை இணைச்சிக்கிறாரு. இணைச்சதுக்கு அப்புறமா அந்த இயக்கம் சார்ந்த நிறைய கூட்டத்துல இவரு கலந்துக்கிறாரு. அங்க கொடுக்குற அந்த துண்டுச்சீட்டு இதெல்லாம் படிச்சு இன்னும் தன்னோட அந்த சமூக பணி மக்கள் பணி இதுக்கான ஆர்வத்தையும் அவரு வளர்த்துக்கிறாரு. அதே சமயம் இந்த கல்லூரியில சில தவிர்க்க முடியாத விஷயங்களால அந்த கல்லூரியில இருந்து வெளியேறாரு. டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வாங்கிட்டு வேற ஒரு கல்லூரியில பாத்தீங்கன்னா அவரு போயிட்டு தன்னோட கல்வியை தொடங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா ஜாதி ரீதியான பிரிவினைகள் நிறைய இருக்கு. அதனால என்ன ஆயிருக்குன்னா, அங்க போயிட்டு அவரு புது உலக சிற்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவ இயக்கத்தை அங்க ஆரம்பிச்சு அது வழியா எல்லாருக்குமே சமமான ஒரு உரிமை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் ஒரு போராட தொடங்குறாரு. அதுக்கப்புறமா 1949 அதாவது அவரோட கல்வி படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா உயர்நிலை பள்ளியில ஆசிரியரா போயிட்டு பணியை துவங்குறாரு. அதுக்கப்புறம் சென்னை சென்று ஆசிரியருக்கான பயிற்சிலாம் எடுத்துட்டு வேற ஒரு இடத்துலயும் ஆசிரியராகவும் சேர்றாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவர் நினைச்ச அந்த சமூக பணி மக்களுக்கான ஒரு நலன் செய்வதற்கு எல்லாமே இந்த ஒரு ஆசிரியர் பணி பார்த்தீங்கன்னா இடையூறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து முழுமையா தன்னை விடுபட்டு கொண்டு இந்த ஒரு பணியில ஒரு ஃபுல்லாவே இறங்குறாரு. தெரு வீதிகள் வரைக்கும் இறங்கி என்ன பண்றாருன்னா மக்களுக்காக போராட இவரு ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து நில உச்ச வரம்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு போராட்டம் நடைபெறுது. உலக அளவுல நடைபெறுது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா நடைபெறுது. இந்த ஒரு போராட்டத்திலேயே ஒரு கலந்துக்கிறாரு. அதில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15,000க்கு மேல அதில் பங்கேற்றவங்களை கைது செய்யறாங்க. அவங்கள எல்லாரையுமே வேலூர் ஜெயிலில் பார்த்தீங்கன்னா அடைச்சியும் வச்சிடுறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னா மன்னிப்பு கடிதம் எழுதியப்பட்டு வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனா
கலிய பெருமாள் இவர் மட்டும் என்னன்னா எந்த ஒரு மன்னிப்பு கடிதமும் கொடுக்காம அந்த ஒரு தண்டனை முடிகிற வரைக்கும் அங்கே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. இதுக்கு அப்புறம் கூட அவரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. அதுக்காக ஒரு 15 நாளும் சிறைக்கு அவர் சென்று வர்றாரு. இப்படி நிறைய இயக்கங்கள் கூட சேர்ந்து அவரு நிறைய போராட்டத்திலையும் ஈடுபடுறாரு. அதுக்கப்புறமா 1962ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலில் அவரு போட்டியிடுறாரு. அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அவரு தோல்வியும் அடையிறாரு. இதனால நிறைய பொருளாதார ரீதியா அவருக்கு இழப்பும் ஏற்படுதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா 1965ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா பெண்ணடம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க சர்க்கரை ஆலையில பார்த்தீங்கன்னா அவை தலைவரா அவரு தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அங்க போனதுக்கு அப்புறமும் விவசாயிகளுக்கோ அங்க பணிபுரிகிற தொழிலாளர்களுக்கோ சரியான ஊதியம் பணி நியமனம்லாம் வழங்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவும் சர்க்கரை ஆலைய எதிர்த்து அவரு போராடவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா நிறைய இயக்கங்கள் கூட சேர்ந்துட்டு தோழமையும் அவரு கொண்டுட்டு வர்றாரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட கொள்கைக்கு எதிராக இருக்கிறதா சொல்லி தலைமையில இருந்து இவருக்கு செய்தி வரப்படுது. இத அவரு எதிர்த்து அவங்களையும் பேசியிருக்காரு. இதனால அந்த கட்சியில இருந்தும் அவரு நீக்கப்படுறாரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவரு தொடர்ந்து நிறைய இயக்கங்கள் கூட அவரு சேர்ந்து பண்ணியிருக்காரு. என்னன்னா மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும். ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சில இடத்துக்குலாம் போகக்கூடாது, சலூன் அது மாதிரி இடத்துக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றது எல்லாத்தையும் தவிர்க்கணும். அதுக்காக போராட்டங்கள்லாம் நடத்தி அதுலயும் வெற்றிலாவும் அவரு பெற்றிருக்காரு. அதே சமயம் ஒரு முந்திரி காடுன்னு ஒரு இடம் சொல்லப்படுது. அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அங்கேயும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதை பத்தின ஒரு தெளிவான ஃபுல் வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை நம்ம தொடர்ந்து போடலாம். அந்த இடத்துலலாம் பேசி நிறைய என்னன்னா இந்த ஏமாத்தி இந்த பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா மக்களை ஏமாத்தி அவங்களோட உழைப்பு ஃபுல்லா வாங்கிக்கிறவங்களா இருப்பாங்க. அவங்களோட நிலத்துல இருந்து அந்த நெல் எல்லாமே அறுத்துட்டு வந்து இரவோட இரவா அறுத்துட்டு வந்து அது ஏழை மக்களுக்கே கொடுக்கறதுக்குன்னு சில இயக்கங்கள் இருக்கு. அது கூட இல்லாம அவரு சேர்ந்து பயணிச்சிட்டும் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஒரு கேரக்டர் எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னா இப்ப விடுதலை படத்துல காமிச்ச வாத்தியார், அதாவது பெருமாள் அப்படின்ற ஒரு கேரக்டரோட ஒத்து போகுது. இந்த கதையை மையப்படுத்தி தான் இப்ப இந்த விடுதலை படத்துல விஜய் சேதுபதி அவருக்கான கேரக்டர் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லப்படுது. இன்னும் இது மாதிரியான தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். இனிமேட்டு வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல யூடியூபர்களை பத்தி நிறைய விஷயம் பேசலான்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவா விஜய் சித்து அண்ணா அவர்களை பத்தி நம்ம வீடியோ போடலான்னு இருக்க. வேற யாரா பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தியும் பேசலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி நிறைய பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.